ஹாய் எஸ் நான் உங்கள் ஹரி. ஸோ இன்றைக்கி சிஎஸ் மேட்ச்சு தான் புஷிங் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஹீரோக்கிட்ட வந்துவிட்டோம். பட் இருந்தாலும் வந்து இன்றைக்கான வீடியோ போகணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி உட்காந்து ஷூட் பண்ணி இதை எடிட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு கிளம்பி வந்து போய்கிட்டு இருப்பேன். ஏதாவது எனிமி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் வருவான், டக்கு நான் அடிச்சு டவுன் பண்ணிடுவேன். ஸோ இன்னொருத்தன் அடிப்பேன், என் டீமெட்டு ஓசிக்கிட்டு எடுத்துருவான். என்ன ரிவ்யூ பண்ண பார்ப்பான், என் டீமெட்டு மேலேருந்து ஒருத்தன் அடிச்சிருவான். பட் என் டீமெட்டு கீழெலாம் அடிச்சு கொடுத்துட்டு எங்கெல்லாம் ரிவ்யூ பண்ணிடுவாங்க. அடுத்த ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா கோடாலி அங்கே கீழே வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ எனக்காக வந்து பார்த்திங்கன்னா MP5 வந்து எடுத்து அதை சும்மா அப்படியே ஃபன் பண்ணிக்கிட்டு சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணோன்னா, எனிமி எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பவரில் அனுப்பி விட்டு தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது வந்து இங்கே தான் ஒரு எனிமி வந்து ஓடிட்டுருப்பான். அவனை வந்து நான் டவுன் பண்ணி கில்லும் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எனிமி இருப்பான், அவனையும் வந்து அடித்து மேட்சை முடிச்சிடுவேன், ரவுண்டை முடிச்சிடுவேன். ஸோ அடுத்த ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா MP5 கொஞ்சம் பவர் ஏற்றிக்கிட்டு அங்கே கிடச்ச சில கன்ஸ் எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு தாவி 360 போட்டுட்ருப்பேன் அந்த ஸ்கேட் போர்டு புதுசாக விட்டதை வச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட் போர்டில் சுற்றி பார்ப்பேன். எனிமி வந்து பார்த்திங்கன்னா எவனும் இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் வந்து அங்கே எக்ஸாமீட் கிடந்துச்சு, அதையும் போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் சுற்றி இங்கே பார்க்கும்போது ஒரு எனிமி இருக்கான் பண்ணிச்சு. ஒன்றே அவனை போய் அடிக்கலான்னு பார்த்தா என்ன அடிப்பா பார்ப்பான். நானும் வால்லாம் போட்டு பார்ப்பேன். திடீர்னு இங்கிட்டு வந்து அடிக்கும்போது என் டீம்மேட்டையே முடிச்சு விட்டு என்னையும் முடிச்சிடுவாங்க. அடுத்த ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா MP40 எடுத்துக்கிட்டு பார்ப்பேன். பட் இல்லை, MP5 எடுத்துப்போம், அப்போ தான் நம்மளால் ஸ்கேட் போர்டு வாங்க முடியும், இல்லைனா வந்து காசு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து MP5 எடுத்துகிட்டு அதை வச்சு வந்து அங்கே போக ஆரம்பிச்சிடுவேன் எனிமி இருக்க ஏரியாவுக்கு. ஸோ அங்கே ஒரு எனிமி சும்மா நின்றுட்டுருப்பான், அவனையும் வந்து அடித்து முடிச்சிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது இங்கே ஒரு எனிமி இருப்பான், அவனுக்கு ஃபுல் டேமேஜ் கொடுப்பேன். என் டீமெட்டு பயவில் ஓசியில் எடுத்துருவான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் நான் பின்னாலேருந்து அடிச்சிருவான். என் டீமெட்டுக்கு தான் நான் வால் போட்டிருப்பேன், என் டீமெட் வந்து என்னை காப்பாற்றிடுவார். என் டீமெட் அவன் அடிச்சிருவான். பட் இன்னொரு டீமெட் போய் அவனை வந்து அடித்து மேட்ச் முடிச்சிடுவார், அந்த ரவுண்டை முடிச்சிடுவார். அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் பாட்டுக்கு க்ளோவால் அதுக்கப்புறம் ஸ்கேட் போர்டெலாம் வாங்கிட்டு பார்க்குறேன். கன்று வாங்காமலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்று வாங்கிட்டு மிச்ச பொருளை வாங்கிட்டு நான் வந்து ஓட ஆரம்பிச்சிருவேன், ஸ்கேட் போர்டெலாம் வாங்கிக்கிட்டு அந்த எனிமியை போய் அடிக்கிறதுக்காக. இங்கே ஒரு எனிமி நான் இப்போ ஸ்கேட் போர்டில் போகும்போதெல்லாம் டக்குன்னு அடிச்சு போடுறாங்க. என் டீமெட்டு காப்பாற்றுவாங்கன்னு நானும் பார்ப்பேன். அதுக்குள்ளே இன்னொரு எனிமி வந்து பின்னாலேருந்து என்னை போட்டு அடிச்சிடுவான். ஸோ அதுக்கப்புறம் அந்த மேட்ச்லேயுமே வந்து என் டீமெட்டு ஒருத்தரை வந்து அடிச்சிடுவாங்க. ஒரு டீமெட்டு தான் இருப்பார், அவரையுமே அவரை அடித்து முடிச்சிடுவாங்களா. சரின்னு சொல்லி நாங்கள் அடுத்த ரவுண்டு வந்துடுவோம். அடுத்த ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் MP5 எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேட் போர்டெலாம் எடுத்துகிட்டு பார்த்துட்ருப்பேன் எப்பட்றா இவங்களை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பவரை போட்டு நானும் ஓடிக்கிட்டு இருப்பேன் இவங்களை அடிக்கிறதுக்காக. ஸோ இங்கே ஒருத்தன் ஒடியாருவான். அவன் ஒடியாரதை பார்த்துட்டு இந்த வழியாக வந்து ஸ்கேர் அங்கே இருக்கும், அது வந்து இந்த ஃப்ரீ கன்ஸ் கொடுக்குறதுக்கு ஒரு இடம் வச்சுருப்பான்ல, அதில் அந்த ஸ்கேர் எடுத்து அவனுக்கு வந்து ஃபுல் டேமேஜ் பண்ணிட்டு அப்படியே ஸ்கேட் போட்டு இங்கே ஒடியாந்து என் டீமெட் அவன் அடிச்சிட்டு இருக்கும்போது அவனை வந்து அடித்து முடிச்சு அவன்கிட்ட இருந்த லூட்டையுமே எடுத்துகிட்டு மேலே பார்ப்பேன். நான் அதுக்குள்ளே ஒருத்தன் அடிச்சு போடுவான். பட் வால் போடுவேன், வாழையும் உடச்சி என்ன அடிச்சிடுவான். அவன் இந்த வழியாக வந்து எங்கள் டீமெட்டையும் முடிச்சிடுவான். இதனடா அது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 3-3 மேட்சாக ரவுண்டாக மாறிடும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு எல்லா கன்ஸையுமே அந்த ரவுண்டில் வந்து எடுத்துக்கிட்டுருவேன். ஸோ எல்லா கன்னையும் எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்பீட் பவரை எடுத்து ஒரு டீமெட்டை ஒருத்தர் எடுத்துருப்பார். ஸோ அதை வச்சு ஸ்கேட் போர்டில் வேகமாக வந்து கிளாக் டவர் அந்த வீட்டு மேலே வந்துட்டு பார்ப்பேன். கீழே ஒரு எனிமி இருப்பான், பட் அவனை என்னால் அடிக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் இங்கிட்ட எங்கேயாவது வேறு எனிமி இருக்காங்களான்னு பார்க்கும்போது என் டீமெட் அடிச்சு வச்சவனெலாம் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அங்கே ஒருத்தன் ஒடியாருவான், அவன் அடிப்பேன், திருப்பி வால்குள்ளே போய் ஒளிஞ்சிடுவான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தன் பப்பர் பேன் ஒடியாந்தான், அந்த அவன் அடித்தால அவன் தான். அதுக்கப்புறம் அவனைங்களையும் வந்து அடித்து முடிச்சுட்டு ஸோ இந்த வழியாக போகிறதுக்குள்ளே எங்கள் டீமெட் வந்து இந்த மேட்சை முடிச்சு பாயாக அடிச்சிருவாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் 5 கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை, வெள்ளைக்கான தள்ளிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். பாய் கைஸ், டாடா, see you.